வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, டிவிகே தலைவர் முன்னிலையில் இணைந்த நடிகை யார்? இதை பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஆயின்னு மெசேஜ் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் விஜய் தனது அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது ஆண்டு துவக்க விழாவை தனது கட்சியில் பெரும்பாலானோர் கொண்டாடி வருகின்றனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதால் பாமகவின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி இல்லத் திருமண விழாவிற்கு தனது மகனான ஜோசப் சஞ்சயை அனுப்பி வைத்தார் டிவிகே தலைவர். தவேக 2வது ஆண்டு துவக்க விழா பிரம்மாண்டமாக நடைபெற்று வரும் நிலையில் தவேகவில் பிரபல நடிகை இணைந்துள்ளார். நடிகர் விஜய் கடந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் எனும் கட்சியை தொடங்கினார். கட்சி தொடங்கிய பின்னர் விஜய் மீது மெல்ல மெல்ல விமர்சனங்கள் எழ ஆரம்பித்தது. இப்பொழுது விஜய் குறித்து விமர்சனங்கள் என்பது பிரதானமாகவே மாறியுள்ளது. மேலும் கட்சி தொடங்கி 1 ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் அரசியல் களத்தில் கத்துக்குட்டியாக உள்ள நிலையிலும் முக்கியமான அரசியல் நிகழ்வில் விஜயின் நிலைப்பாடு என்ற கேள்விதான் எழுந்து வருகின்றன. அதற்கு காரணம் அவர் சினிமா பின்புலம்தான். இப்படியான நிலையில் தனது கடைசி படமான ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகின்றார். இதற்கு இடையிலும் அவரது தனது கட்சி பணிகளையும் செய்து வருகின்றார். எப்படியாவது ஜூலை மாதத்திற்குள் படத்தை மொத்தமாக படப்பிடிப்பு முடித்துவிட்டு தமிழகம் முழுவதும் அரசியல் பயணம் மேற்கொள்ள விஜய் திட்டமிட்டு உள்ளார். இதற்கிடையே கட்சியின் பொறுப்பாளர்களை நியமிப்பது, அவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்வது என பிஸியாக உள்ளார் தலைவர். இதற்கிடையே மற்ற அரசியல் கட்சியிலிருந்து விலகும் பல அரசியல் பிரபலங்கள் அடுத்து சென்று ஐக்கியமாகும் இடம் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம்தான். ஏற்கனவே விசிகாவில் இருந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் டிவிகேவில் இணைந்தார். ஏன் அவர் டிவிகேவில் இணைந்தார் என அடுத்து வரும் வீடியோவில் பார்ப்போம். அதேபோல் பல கட்சிகளில் இருந்து இன்னும் பலர் இணைந்து கொண்டே உள்ளனர். இப்படியான நிலையில் பிஜேபியில் இருந்து விலகிய நடிகை ரஞ்சனா நாச்சியார் டிவிகேவில் இணைந்தார். அவர் பாஜகவின் மும்மொழி கொள்கையை எதிர்த்து விமர்சனம் செய்து கட்சியிலிருந்து விலகினார். இவர் முன்னால் ஒருமுறை பள்ளி மாணவர்கள் பேருந்து படிக்கட்டில் அபாயகரமாக தொங்கிக் கொண்டு பயணம் செய்ததால் அவர்களை அடித்து கண்டித்து பிரபலமானவர் ஆவார். ரஞ்சனா நாச்சியார் தற்போது டிவிகேவில் 2வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகை ரஞ்சனா நாச்சியார் டிவிகேவில் தன்னை இணைத்து கொண்டார். அதன் பின்னர் அவர் பேசும்பொழுது, எந்த மொழிக்கும் நாம் எதிரி கிடையாது, ஆனால் ஒரு மொழியை திணிக்கும் பொழுது அதனை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று பேசினார். அதனால்தான் நான் பாஜகவில் இருந்து விலகினேன். இனிமேல் எனது அரசியல் கொள்கைகள் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கைகள்தான் இருக்கும் என கூறினார். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் உடனடி தகவல் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.